அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் நாளிலும் ஆண்டவர் மகிமைப்படத்தக்கதாக யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஈஸ்வர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதனால் ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்க்கலாம். நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன், நமக்காக யாவையும் செய்கிறவர். இன்றைக்கும் அவர் தாமே ஆராதனை முழுவதையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க. தாவே, பரலோகத்தின் தெய்வமே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே பரலோகத்தின் மேன்மைகளை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க. தாவே, அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே எங்களுக்காக பாடுகளை, ஆண்டவரே உபத்திரவங்களை, வேதனைகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தாங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா எங்களை வாழ வைக்கும்படியாக சிலுவையில தொங்கின தேவன், சிலுவையில நம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன், எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரங்க. தாவே, மரணத்துக்குள்ளாக இறங்கினவே, எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவே, இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து ஓயாமல் வேண்டிக் கொண்டு இருக்கிற மகா பெரிய தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க. தாவே, அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாய் விளங்கத்தக்கதாக ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இந்த நாளிலே உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை தரிசிக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகிமைப்படுவாராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியர்களையும் சபைகளையும் கர்த்தர் தாமே வல்லமையாய் நாளிலே அபிஷேகித்து பயன்படுத்துவீராக. பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளாக இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய நம்பிக்கை விளையும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாள் ஆராதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கும் அப்படியே நீர் எங்களோடு கூட இணைந்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கிறிஸ்துவின் வல்ல பிரசன்னம் இறங்கி வருவதாக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாமே ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாக இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான, ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான மாற்றங்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை அருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இன்றைக்கும் நீ நன்மையை அருளும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஆரம்ப ஜெபம் முதல் ஆசீர்வாத ஜெபம் வரையிலும் தேவ பிரசன்னம் மகிமையாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் அகன்று போகட்டும். பூரண கிருபை எங்கள் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயிரோடு எழுந்த தேவன் அவரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் கூட சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் இயேசுராஜ் உயிர்த்தெழுந்தார். அந்த பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு
இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மாறுது கல்லறை மூடின தெருங்கள் புரண்டு அங்கோடு அங்கு போட்ட முத்திரை காவல் நிறுவே தேவசொற்று சந்நிதியும். மாறுது கல்லறை மூடின தெருங்கள் புரண்டோடு அங்கு போட்ட முத்திரை காவல் நிறுவே தேவசொற்று சந்நிதியும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல்களிலே அவருக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல்களிலே அவருக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா சாய்பா ஆச்சரிய சக்தி அதிரடி கொள்ளுகிறார். ஜனங்கள் நீ ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். அந்த யூத ஜனங்கள் இனி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். அண்ணா சாய்பா ஆச்சரிய சக்தி அதிரடி கொள்ளுகிறார். யூத ஜனங்கள் கிளி மொழி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், வருகிறார் ஜெய வீரன். நாம் வீர வாத்தியம் கைமொழி கூறிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் வீர வாக்கியம் கைமொழி கூறிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும், வருகிறார் ஜெய வீரன். நாம் மேல வாக்கியம் கைமொழி கூறிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். நான் கூறின மாமரை விட்டன கள்ள பொங்கல்களிலே அவருக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டன கள்ள பொங்கல்களிலே அவருக்கு. கீதம்
பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வீரம் வீரம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்த தேவன், நமக்காக தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவன். அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நம்மை உயர்த்தி, எல்லா போராட்டங்களிலும் இருந்தும் நம்மை பாதுகாத்து உயிரோடு எழுந்த இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி பாடுவோமா? வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே, உங்கள் வாயில் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எழுந்தே, சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எழுந்தீரே, சமாதான காரணரே. சிலுவையில் அங்க போறினேன், சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. உயிரோடு இயேசுவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி எடுத்து தேவன சிலுவையில் இந்த போரில் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் 3ஆம் நாளில் நமக்காக உயிரோடு கூட எழுந்த தேவன். அவர் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் செய்தவர் நம் இயேசுவே என்ற பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட, கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, வல்லமையுடையவர் சாபத்தை முறித்திட, வல்லமையுடையவர் சாபத்தை முறித்திட, சாத்தானை ஜெயித்திட வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, புதுவரன் அடைந்திட சாட்சியாய் மாறிட, புதுவரன் அடைந்திட சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் ஜெயிப்பவர் நம் இயேசுவே, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். மலைகடல் மேலே நடந்தவர் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மறுபரஞானிலே, அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மறுபரஞானிலே. 1003ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். 1003ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தல போடுங்கள்,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த உயிர் தெழுந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிற இடத்திலே கூட நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் அவர் நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவன். அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நம்மை அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆவியானவரே, மகிமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னமாகுதலை கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உணரத்தக்கதாய் அப்பா உம்முடைய காலங்களிலே நீர் அதை வெளிப்படுத்துவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா அவரே ஹல்லேலூயா, நித்யானந்தம் உள்ளவரும் ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் தீபத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவராய் ஹல்லேலூயா சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். இந்த காலை வேளையிலும் அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் துதிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ராஜாவே. எங்கள் ஸ்தோத்திரங்களை எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த நல்நாளிலும் கூட ராஜாவே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை சொல்லும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவியானவரை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே நீர் வாரும். ஆண்டவரே நீர் வரும்போது ஆண்டவரே எல்லா குறைவுகள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் வரும்போது எல்லா சூழ்நிலைகள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறதே. நிறைவான தேவனை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. நாம் எந்த இடத்திலே இருந்து ஆராதிக்கிறோம் என்று அல்ல, நாம் ஆராதிக்கிறது நம்முடைய உயிருள்ள தேவனை. அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலைகளிலும் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனை ஹல்லேலூயா பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்ற வேத வசனத்தின் படியாய் கூட ஆண்டவரே மரித்த இயேசு ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்தீர் ஐயா. ஆவியானவரே, கல்லறைகள் காவல் காக்க முடியலையே ராஜாவே. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன், எங்கள் இருதயத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் எல்லா சூழ்நிலைக்கும் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா மாறாத தேவன், ஒருபோதும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவரிடத்திலே ஒருபோதும் தீமை வந்ததே இல்லை.
ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, ஆண்டவரே, எங்களை மறவாத நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுகிறோம், நன்றி செலுகிறோம். எபினேசரா, இதுவரைக்கும் இருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஐயா. இன்னும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரே ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. மறவாமல் நினைத்தீரையா, ஒவ்வொரு நாளும் மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் தந்தீரையா, பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானே சுகமானே, தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே, தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, காக்கிற தேவனவர், கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, எங்களை மறவாத நல்ல தேவன் எங்களிடத்திலே உண்டு ராஜாவே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாய்க்கொள். எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் ஐயா, எங்களை எல்லாம் உள்ளத்திலே வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஹல்லேலூயா, எங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்திலே வைத்திருக்கிற தேவன், எங்கள் அலட்சியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஐயா. ஆண்டவரே, எங்கள் தேவனே, ஹல்லேலூயா, சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனின் ஒருவரே ராஜா. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்ப்பார், நீர் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆண்டவரே, ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் வேறு யாருமே இல்லை ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும் போதே பதில் செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும் போதே கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை ஐயா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் ஆண்டவரை கைவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது சொல்லும் பொழுது ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படினாலே, ஆண்டவரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறேனே ஐயா. ஆண்டவரே, அப்பா, தாவீதை போல் ஆண்டவரே, அப்பா, நாங்களும் ஆண்டவரே எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவர்கள் ஐயா. அது எங்கள் ஆத்துமாவுக்கு தெரியுமே ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவுக்கு அது நன்றாய் தெரியுமே ஆவியானவரே. இயேசுவே, எத்தனை நல்ல தேவன், எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. உயிரோடு கூட எழுந்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன் ஆண்டவரே. பாதாளம் மேற்கொள்ளவில்லையே. ஹல்லேலூயா, தாவீதின் திறவுகளை உடையவரே ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அந்த பரலோக தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், உன்னத தேவனை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, மாட்சிமை படுகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா, எங்கள் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தாவே. ஹல்லேலூயா, எங்களால் உம்மை துதிக்கதான் முடியும் ஐயா. எங்களால் உம்மை ஆராதிக்கதான் முடியும் ராஜாவே. இயேசுவே, ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் கூட ஐயா, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை உயர்த்துகிறோம், மகிமையுள்ள ராஜனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, அந்த உயிருள்ள தேவனை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா,
ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஹோசன்னா 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 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த இடம் முழுவதையும் என் தேவனுடைய பிரசன்னத்தினாலே மூடி இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் இதை காணும் என்று ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, we welcome you, Father God. Lord, we bow before you, Master God. Hallelujah, hallelujah. எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் நீ ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவர். வானம் உமது சிங்காசனமாய் இருக்கிறது ஐயா, பூமி உமது பாதபடியாய் இருக்கிறபடினாலே உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய பாதபடியை பற்றி இருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேவனுடைய பாதபடியில விழுந்து கிடக்கிறோம் ராஜா. எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் ஐயா ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் ஐயா ஆண்டவரே. அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லகமை நோக்கி அப்படித்தான் வேண்டிக் கொண்டார் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா, நீ இன்றைக்கு என்னோடு பரதேசிலே இருப்பாய் என்று சொன்ன தேவ ஆவியானவரே, எங்களை எல்லா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுகிற நல்ல தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை இடராத வழியிலே கொண்டு செல்லுகிற தேவன் ஆண்டவரே. உமது கோல் உமது தடியும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, எல்லா நேரமும் எங்களோடு கூட இருக்கிறவரப்பா. இஸ்ரவேலை காக்கிறவரில் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே ராஜாவே. நன்றியோடு வைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தனை சொல்லியிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிறதப்பா, எங்கள் இயேசு மேல இருக்கிறதப்பா. அந்த நம்பிக்கை ஒருபோது எங்களை கைவிடாதப்பா. அந்த நம்பிக்கை எங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாதே ராஜாவே.
உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட எங்களை எல்லாம் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களாலே ஆகும் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. எல்லாம் உம்மாலே ஆகுமே ஆண்டவரே. என் இயேசுவாலே எல்லாம் ஆகுமே ஆண்டவரே. சகலத்தையும் செய்ய தேவனாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கருத்துக்குள்ளாய் இந்த ஆராதனை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, உடைய கருத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் எல்லா துளிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இனியும் அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம்முடைய இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியால் சபை போதகர் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசட்டும். அவர் நம்மை நடத்துவாராக. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட வேதாமத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசப்படுகிறதான அந்த வேத பகுதிகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று பரலோகத்திலிருந்து வந்ததான தூதர்கள் இயேசுவை தேடி வந்த அந்த சகோதரிகளிடத்துல பேசுகிறதான ஒரு இடம். மார்க்கு 16:6 அப்படி சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதிகள் எல்லா சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரங்கள் இப்படி பேசுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒவ்வொரு பகுதிகளும் பேசுகிற அந்த வார்த்தைகள் என்றைக்கும் நம்மத்திலே விதைக்கப்படும்படியாய் ஒரே ஒரு நிமிஷம் என்னோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. பேசுகிற தெய்வம் எங்களோடு கூட பேசும். அடிமையை மறைத்து தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. அன்பு தெய்வமே, நீ பேச விரும்புகிற ஒன்றையும் அடிமை மாம்சத்திலே மறைக்காதபடிக்கும், ஆண்டவரே, நீர் பேச விரும்பாத ஒன்றையும் அடிமை மாம்சத்திலே பேசாதபடிக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக தேவன் அருளுகிற அந்த தெய்வீக நன்மைகள் கடந்து வரும். உயிரோடு கூட இருக்கிற தேவன் தொடர்ந்து எங்கள் மத்தியில பிரசன்னராயிரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். உயிரோடு கூட இருக்கிற இயேசு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பரலோகம் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் அப்படி சொல்லுகிறது. அந்த அதிகாரங்களை நீங்கள் பார்க்கிற போது லூக்கா 24:1 நீங்கள் அப்படி வாசிக்க முடியும். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 16:2 நீங்கள் வாசிக்கிற போது அங்கே மார்க் சொல்லுகிறார், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இதே மத்திய அதே பகுதியை சொல்லுகிற போது மத்திய 28:1 போடப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுனால கவனிக்க, கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று வேதம் பதிவு செய்கிற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இருள் முடிந்து விடிந்து வருகிற ஒரு நேரம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இருள் முடிகிற நேரம், விடியல் வருகிற நேரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியன் உதயமாகிற போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியன் உதயமாகிற போது காட்டு மிருகங்கள் எல்லாம் போய் படுத்துக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விடியல் நாள் வருகிறது. ஒரு விடியலை குறித்து இந்த வேத பகுதி பேசுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் அந்த சூரியன் உதயமாகிற போது என்ன சம்பவிக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் கர்த்தருக்கு மகிமையாக அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இருள் ஆளுகை உடையதுதான், உண்மைதான். ஆனால் வெளிச்சத்துக்கு முன்பதாக இருள் தோற்று போகும் என்று சொன்னால், இந்த அதிகாலை வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் சொன்னா, வளருகிற ஒரு வெளிச்சம் என்று நாம் பார்க்க முடியும். பரவி பாய்கிற ஒரு வெளிச்சம், அது ஒரு மேற்கொள்ளுகிற வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருள் முடிந்து விடிந்து வருகிற ஒரு நேரத்துக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் கடந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அப்படித்தான் பேசுகிறார். உன் இருள் முடிவுக்கு வருகிறது. இருளான வாழ்வு முடிவுக்கு வருகிறது. இருளின் போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு விடியல் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கை விடியும். கர்த்தர் ஒரு மகிமையானவைகளை செய்வார் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மரணம் வல்லமையுள்ளதுதான், ஆனால் ஜீவனுக்கு முன்பதாக மரணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவார். இது ஒரு பெரிய விடியலின் நாள், இது ஒரு பெரிய வெற்றியின் நாள், இது ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள், ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாள். உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகம் கொடுக்கிற, பரலோகத்திலிருந்து வந்ததானே தூதர்கள் கொடுக்கிறதான முதல் செய்தி என்ன செய்தி தெரியுமா? வெற்றி செய்தி தான். சொல்லுங்க. அல்லேலூயா. மார்க் 16:6 சொல்லுகிறது, அவன் அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் அவன் சொல்லுகிற போது, இயேசு கல்லறையிலே இல்லை, இயேசு மரித்தோர்களிடத்திலே இல்லை என்பதை விட, இயேசு கல்லறையிலே இல்லை என்பதை விட, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விட தேவ பிள்ளைக்கு வேறொரு மகிழ்ச்சியான செய்தி இருக்க முடியாது. வேறொரு நம்பிக்கையான செய்தி இருக்காது. இயேசு கல்லறையிலே இல்லை, இயேசு மரித்து போன நிலைமையிலே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிற போது சொன்னார், மரித்தவர்களிடத்திலே இயேசு இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை என்று சொல்லுகிற போதெல்லாம் பல நேரங்களில் அது கொஞ்சம் வருத்தமான காரியங்களை போல இருக்கும். பணம் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சில நேரங்களிலே எப்பொழுது அந்த இல்லை என்கிற நேரம் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய நேரமாக மாறுகிறது. கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக பாருங்க, நாம்பூர் பகுதியிலே ஒரு பெரிய விபத்து, ரயில் விபத்து நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அநேகர் மரித்து போன நிலைமையில அப்படியே அந்த சடலங்கள் எல்லாம் அங்கே ஓரமா எடுத்து போடப்படுகிற போது அங்கே இருந்த மக்கள் அப்படியே தேடுகிறார்கள். அந்த ட்ரெயின்ல வந்த ஆட்கள், உறவுகள் எல்லாம் ஓடி போய் ஒவ்வொருவரும் அங்கே தேடுகிறார்கள். அந்த மர சடலங்களுக்குள்ளாக தேடுகிறார்கள். அங்கே குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் போய் தேடுகிறார்கள். அவர்கள் அங்க தேடுகிற போதெல்லாம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட போய் தேடினாங்க தெரியுமா? இங்கே இருக்க வேண்டும் என்று அல்ல, இங்கே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அப்படித்தான் தேடினாங்க. ஐயோ, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளை இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று தேடினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? ஒரு இழப்போடு கூட இருக்கிற நிலைமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் கொடுத்த முதல் வெற்றி செய்தி என்ன தெரியுமா? இயேசு மரித்தோர்கள் இடத்திலே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு கூட இருங்கள். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அடுத்து அங்கே சொல்லுகிற போது அங்கே பரலோகத்திலிருந்து வந்ததானே அந்த தூதர்கள் பேசுகிற காரியங்கள் லூக்கா 24:5 பேசப்பட்டு இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன?
பரலோகம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது? அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அந்த சகோதரிகளிடத்திலே அவர் பேசுகிற போது அங்கே பரலோகத்திலிருந்து வந்த அந்த தூதன் கேட்கிறான், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? எனக்கு அன்பின் தேவ பிள்ளைகளாக சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை எங்கே தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது உங்கள் தேவனை எதில் தேடுகிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேத வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறதிலே தேவ ஜனங்கள், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனை சரியாய் அறிந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தேடுதல் எங்கே இருக்கிறது? எதிலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமையாக உயிரற்றவர்கள் இடத்திலே, உயிர் இல்லாதவைகள் இடத்திலே, சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலே இயேசுவை தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தூதன் கேட்கிற அதே கேள்விதான், யாரிடத்திலே எங்கே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுகிறான், உயிரோடு கூட இருக்கிற தேவனை எவைகளுக்குள்ளாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது எதிலே தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பேசாத, பார்க்க மாட்டாத, நடக்க மாட்டாத, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட அப்படிப்பட்டவைகளிடத்திலே தேடிக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பேசுகிற தெய்வம், அவர் கேட்கிற தெய்வம், அவர் விசாரிக்கிற தெய்வம், அவர் உதவி செய்கிற தெய்வம், உணர்ந்து கொள்ளுகிற தெய்வம். என் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். 38 வருஷமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதிப்பட்டவனாக படுத்து கிடக்கிறான். என் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனிடத்திலே வந்து அவனை விசாரிக்கிறார். நீ குணமாக விரும்புகிறாயா? விசாரிக்கிற ஒரு தேவன். ஏனென்று சொன்னால் அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அப்படியே கடந்து வருகிற போது பர்த்திமேயை கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய சத்தத்தை கேட்டார், அவனை அழைத்து வர சொன்னார், அவனை குணமாக்கி அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிற போது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் வருந்தி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது அந்த தொடுதலை உணர்ந்து கொண்ட தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் தொட்ட மாத்திரத்திலே சொன்னார், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பேசுகிற தெய்வம், காலங்களை அறிந்திருக்கிற தேவன், வருங்காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொன்ன தேவன். கர்த்தருக்கு மகிமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அங்கே பரலோகம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பாடுகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவனை மறந்து விட்டு எங்கெல்லாம் ஓடுகிறான், எவைகளை எல்லாம் தேடுகிறான், எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ. வேதம் சொல்லுகிறது, யோபு 19:25 வாசித்து பாருங்கள். பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, இழப்புகளுக்கு மத்தியிலே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உன் சூழ்நிலைகளிலே உனக்கு உதவி செய்யும்படியாய் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே இந்த பூமியின் மேலே வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறதில் பரலோகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நீங்கள் எங்கே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரிடத்திலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உயிரோடு கூட இருக்கிற தேவன், நீ கூப்பிடுகிற போதே உனக்கு பதில் செய்கிற தேவன். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இவைகளெல்லாம் முடிந்து போகும். சூழ்நிலைகள் அவன் சொல்லுகிறான், அவனுடைய சரீரத்தினுடைய வேதனைகள், பாடுகள், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே காண்பேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மாபெரும் விசுவாசம் உன் சூழ்நிலைகளை அல்ல, உயிரோடு கூட இருக்கிற தேவனை அதனால்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை. நீங்க அவரை எங்க தேடுகிறீர்கள்? யாரிடத்திலே தேடுகிறீர்கள்? போராட்டங்களுக்கு நடுவில் வேதம் சொல்லுகிறதை சரியாய் கவனியுங்கள். அங்கே பரலோகத்திலிருந்து வந்த தூதன் அடுத்து சொன்ன காரியங்கள் மத்திய 28:6 போடப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் தேடுதலை நாளிலே ஏனவேளை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவரை சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிற தேவனை சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், தாம் சொன்னபடி செய்கிற ஒரு தேவன். இயேசு சொன்னபடி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நான் சொன்னபடி செய்கிற தேவன். என்ன வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஏன்னா 20:19 அப்படி சொல்லுகிறது, அவர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டானார். எல்லா தூதர்கள் சொல்லுகிற போது சொன்னார், அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே தாம் இப்படி மறிப்பேன் என்று சொன்னார், இப்படி உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொன்னார். யோவான் 2:19 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். அது சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னார். அங்கு இருந்த மக்கள் அதை வேறு விதமாய் அறிந்து கொண்ட போது 21வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் அதை அறிந்து கொண்டார்கள் என்று மத்தேயு அங்கே பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாடுங்க. நல்லா கவனிங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னார். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். உயிரோடு கூட இருக்கிற தேவன் அவர் உயிரோடு கூட இருந்த காலங்களிலே சொன்னார், இப்படித்தான் மரிப்பேன் என்று சொன்னார், இப்படித்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொன்னார். எத்தனை சாட்சிகள் அவரை விரோதித்தவர்கள் சொன்னார்கள். இந்த எத்தன் உயிரோடு கூட இருக்கிற போது இப்படி எழுப்புவேன் என்று சொன்னான். ஆகையினாலே அந்த கல்லறைக்கு முத்திரை போடுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னதை செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுதலின் நன்மைகள் என்ன, எப்படி அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கான சாட்சியங்களை குறித்து வேதம் அநேக காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது. ரோமர் 14:9 நீங்கள் வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு அப்படித்தான் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு. இயேசு ஏன் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லுகிற போது அங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளவர்கள் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. எல்லார் மேலும் தேவன். மரித்தோர் மேலே அவர்தான் தேவன். ஒரு நாள் வரும், நித்திய நியாயாதிபதியாய் அவர் தேவனாக எழுப்பி நின்று ஆண்டவருக்கு மகிமுண்டான காரியங்களோடு கூட அவர் இடைப்படுகிற போது உயிரோடு கூட ஜீவனுள்ளோர் மேலும் அவர்தான் ஆண்டவர். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். எஸ் உயிரோடு கூட எழுந்தாரா? அநேக காரியங்கள் சொல்லுகிறார்கள், இப்படியானது அப்படியானது என்று சொல்லி தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அப்போஸ்தலர் 1:3 அங்கே போடப்பட்டிருக்கிறது, அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தார். அநேக திருஷ்டாந்தங்களினாலே, மறுக்க முடியாத உண்மையினாலே, மாற்ற முடியாத சாட்சிகளினாலே இயேசு உயிரோடு கூட இருக்கிறது என்ன செய்தாரா? நிரூபித்தார். லூக்கா அப்படித்தான் பதிவு செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுகிற போது அவர் அப்படித்தான் பதிவு செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 40 நாள் அளவும் பூமியில உயிரோடு கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அவர் நடப்பித்த காரியங்கள் எத்தனை சாட்சிகள். காலியான கல்லறை ஒரு சாட்சி. இன்றைக்கு வரைக்கும் திறந்து கிடக்கிற ஒரே ஒரு கல்லறையாக இயேசுவின் கல்லறையை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? உள்ளே அவர் இல்லை. காலியான கல்லறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த பிரேத சிலைகளுக்குள்ளாக அவர் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடைக்கப்பட்டதான் அந்த கல்லறை. கிட்டத்தட்ட 2 டன் வெயிட் உள்ள ஒரு கல்லை முன்னால வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எவனும் உடைக்க முடியாத, உடைக்க கூடாத ரோமர்களுடைய முத்திரை, அந்த அரசாங்க முத்திரை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அவைகளெல்லாம் உடைத்து கொண்டு இயேசு என்ன செய்தாரா? வெளியேறினார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது எத்தனை நிகழ்வுகள். என்னோடு கூட நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்திலிருந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். வேத வாக்கியங்களின்படி
வேத வாக்கியங்களின்படி இந்த வசனம் சொன்னபடி கிறிஸ்து இயேசு என்ன செய்யப்பட்டாரா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். கூடவே சாட்சி சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 515 பேர்களுக்கு மேலாக அவர் தரிசனமானார் என்று பதிவு செய்திருக்கிறார். திரள் கூட்டங்களுக்கு தரிசனமானார், தனிநபர்களுக்கு தரிசனமானார், எம்மாவூர் ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருந்ததான சீசர்களுக்கு அவர் தரிசனமானார், ஜனங்களுக்கு தரிசனமானார், பகலிலே இரவிலே தரிசனமானார். எல்லா இடங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு 1:16 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அவருடைய வாழ்வின் சாட்சிகள் இவைகள் எல்லாம். ஆயிரக்கணக்கான மக்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுக்கு அடையாளங்கள், இன்றைக்கு வரைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுக்கான சாட்சிகள் இவைகள் எல்லாம் மாற்ற முடியாதவைகள், மறுக்க முடியாதவைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:32 அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு எருசலேமில் வந்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்க சாட்சின்னு சொன்னோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. சாட்சிகள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் முழுவதும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள், எத்தனை சாட்சிகள்! அவர் சொன்னவைகள் எல்லாம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொன்ன ஒன்று குறையாதபடி தேவனுக்கு மகிமையுண்டான் எல்லாவற்றையும் செய்தார். அவர் சொன்னார், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள், ஒரு மகிமையான காரியங்களை செய்வீர்கள். அழைத்துக் கொண்டு போய் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. இந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு உயிரோடு கூட இருக்கிறதினாலே என்னெல்லாம் நன்மைகள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எத்தனை நன்மைகளை பேசுகிறார். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் சொன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டான். பாருங்க, இந்த கால வேளையில அவர் நமக்கு செய்தவைகள். 1 கொரிந்தியர் என்னோடு கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற போது அங்கே பவுல் தொடர்ந்து காரியங்களை பேசுகிறார். உயிரோடு கூட இருக்கிறதனுடைய மேன்மை. கிறிஸ்து ஒருவேளை உயிர் தெடாமல் இருந்திருந்தால் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு உயிரோடு கூட ஒருவேளை எழும்பாமல் இருந்திருப்பாரானால், இயேசு மரித்து போன நிலைமையில இருந்திருப்பாரானால், அடைக்கப்பட்ட கல்லறைக்குள்ளாக இருந்திருப்பாரானால் என்ன சம்பவித்திருக்கும்? ஆனால் இன்றைக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லுகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உயிர் தெடாமல் இருந்தால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிய பல காரியங்களை அவன் பேசுகிறான். கிறிஸ்து உயிர் தெடாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா, உங்கள் நம்பிக்கை விருதா. தேவனுக்கு மகிமை உண்டான தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இயேசு உயிரோடு கூட எழுந்தபடினாலே பவுல் இங்கே சொல்லுகிறான், உங்களுடைய விசுவாசம் தேவனுக்கு மகிமை உண்டாக. பாருங்க, இந்த வேத பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கிற போது ஒன்றை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த போது என்ன சம்பவித்தது? என்னோடு கூட லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், இஸ்ரவேல் புத்திரருடைய திட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய திட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. தொடர்ந்து அந்த 33வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிகளை இன்றைக்கு நீங்கள் தியானித்து பாருங்கள். அன்றைக்கு அந்த பிரதான நாளிலே பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தரம், அந்த கடைசி 33வது வசனம் அப்படி சொல்லு, 34வது வசனம் இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாகிறது.
பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்னு சொன்னா, வருஷத்திலே ஒரு தரம் தன்னுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஒரு பலி செலுத்தி, அந்த பலியின் ரத்தத்தோடு கூட என்ன செய்வான்னு சொன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கடந்து போவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பலி அங்கீகரிக்கப்படுமானால் தேவன் அந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருப்பாரானால், அந்த தேசத்தினுடைய தீட்டுக்களை அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருப்பாரானால், அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அங்கே உள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் உயிரோடு கூட திரும்ப வெளியே வருவான். ஒருவேளை அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால், தேவ ஜனங்கள் மேலே இருக்கிற அந்த கோபாக்கினை, அந்த பிரதான ஆசாரியனுடைய பாவங்கள், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த பிரதான ஆசாரியன் அங்கே மரித்து போவான். மரித்து போன நிலைமையிலே தான் அவனை வெளியே எடுப்பார்கள். ஏன்னா ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதா? இன்றைக்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிரோடு கூட எழாமல் இருந்தா நீ உன் பாவத்திலே இருந்திருப்பாய், உன் பாவம் நிலைத்திருந்திருக்கும், பாவத்திலே இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு இருக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போய் வெளியே வருகிற வரையிலும் தேவ ஜனங்கள் ஒரு பெரிய தவிப்போடு காத்திருப்பாங்க. என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், வெளியே வருவானா இல்லையா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா, ஒரு விடுதலையை தேவன் தருவாரா இல்லையா, ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இப்படி வருஷந்தோறும் போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல், பாருங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிறாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. 14வது வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் அங்கே சொல்லுகிறான், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் சொன்னா, மற்ற ஆசாரியர்களைப் போல தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர் பரிசுத்த. ஆமென் சொல்லுங்க. அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை பார்க்க முடியாது. மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 11:45 அப்படி சொல்லுகிறது, உங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இங்கே சொல்லுகிறார், ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு பலியின் ரத்தத்தை கொண்டு போக அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சொல்லுகிறான், அவர் தம்மை பலியாக தந்து. சிலுவையில இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், சிலுவையில கிறிஸ்து இயேசு என்ன செய்தாரா, இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க, இயேசு அப்படித்தான் பதிவு செய்கிறார். உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல என் தேவன் கடந்து போனார். சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பலி செலுத்தப்படுகிறது, பலியாடு அங்கே அடிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதான ஆசாரியன் உள்ளே பிரவேசி இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 10:10 நீங்கள் அப்படி வாசிக்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்போ இவைகள் எல்லாம் நிகழ்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதான ஆசாரியன் உள்ளே போய் வெளியே உயிரோடு கூட வருகிற போது. இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்து வந்திருக்கிறார். அது எதனுடைய அடையாளம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்து இயேசு உயிரோடு கூட எழுந்ததினாலே என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார்.
கிறிஸ்துவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிதா அந்த என்ன செய்திருக்கிறாரா, அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து உயிரோடு கூட வெளியே வருகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாட்டம், ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் சொன்னா, அந்த எபிரேயர் 10 சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த தேவாலயத்துக்குள்ளாக, தேவனிடத்துக்குள்ளாக நேரடியாய் பேசத்தக்கதாக அந்த நடுவில் இருந்த தடைகளாய் இருந்த எல்லாவற்றையும் இயேசு உடைத்தெறிந்து விட்டார். இன்னைக்கு தேவனோடு கூட நீங்கள் முகமுகமாய் பேச முடியும், ஆண்டவரோடு கூட உறவாட முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியராய் தம்மையே பலியாய் கொடுத்து உயிரோடு கூட எழுந்து வந்ததினாலே என் வேதம் சொல்லுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறது, மரணம் ஜெயமாக விடுங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், நாமும் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதல். அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அது மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். நான் போய் பேச்சரவாளராக பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அனுப்பப்பட்ட ஆவியானவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பின தேவன், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பின தேவன், அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக ஒரு பலன் தரும்படியாக தேவ ஆவியானவரை அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த பரலோக தேவன் நமக்காக செய்தவைகளை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு என் விசுவாசத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், உறுதிப்படுத்தி. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை, தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உயிரோடு கூட இருப்போம். எப்போ? சதா காலங்களிலும். அந்த நம்பிக்கை, கிறிஸ்துவனுடைய மரணமானது எப்படிப்பட்ட சொன்னால், அது ஒரு உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை எப்போ உறுதிப்படுத்தப்பட்டதா, இயேசு உயிரோடு கூட எழுந்தபடினா. ஏன்னா அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் என்ன செய்வாரா, உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது. அவர் பிழைத்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்விலே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், எங்க பிரசங்கம் உறுதியாக்கப்பட்டது. இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவனை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அது சொன்னா, எங்கள் பிரசங்கம் உறுதியாக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நம்பிக்கை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் அப்படித்தான் சொன்னார், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற தேவன். பாருங்க, அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த தூதர்கள் அவங்களோடு கூட பேசுகிற போது அடுத்து 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 காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறான். சொன்னா, பயப்படாதிருங்கள். ஏன்னா பயம் எதை கொண்டு வருகிறது? அநேக சூழ்நிலைகள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்க முடியும். அவர்கள் அதிகாலமே அவரை தேடி அங்கே வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பயத்தோடு கூட இருக்கிற போது அவங்களால என்ன செய்ய முடியவில்லையா? ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. நம்பிக்கையற்ற நிலைமைகளை பார்க்க முடியாம சொல்லுகிறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். 20ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து போனார்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். அவர் இப்படி உயிரோடு கூட எழுப்புவேன் என்பதை எல்லாவற்றையும் மறந்து போனார். எல்லாவற்றையும் மறந்து போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழுகிறான், துக்கப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேதனையோடு கூட இருக்கிறான். அந்த வேத பகுதிகள் எல்லாம் அப்படி சொல்லுகிறது. தேவ ஜனங்கள், ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களோடு கூட பேசுகிற போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிற இடங்களை நாம் பார்க்க முடியும். பயப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். உயிரோடு கூட எழுந்த இயேசு வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் சொன்னார், பயப்படாதிருங்கள், நீங்க முன்னால போங்க, நான் உங்களை மறுபடியும் அங்கே சந்திப்பேன் என்று சொன்னார். பூட்டப்பட்ட வீட்டுக்கு நடுவில் இருந்த சீசர்கள் நடுவில் வந்து சொன்னார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உயிரோடு கூட எழுந்த இயேசுவை சந்தித்த ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்விலும் இங்கே பரலோக தூதன் பாருங்க வந்து சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகம் என்ன எதிர்பார்க்கிறது? அங்கே சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
தேவனுக்கு மகிமை உண்டாட்ட ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, சொல்ல ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு வைத்த இடத்தை வந்து பார்க்க வேண்டும். எதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? இயேசு வைக்கப்பட்ட இடத்துல என்ன இருக்கிறது? அன்றைக்கு தூதர்கள் அவர்களை அழைக்கிற போது அங்கே என்ன இருந்தது? அந்த அழைப்பு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்திரீகளோடு கூட அவன் பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது, பேதுரு ஓடி வருகிறான், யோவான் ஓடி வருகிறான். பேதுரு முந்தி ஓடி வந்து அங்கே உள்ளே நுழைகிறான். கல்லறைக்குள்ளாக நுழைகிற போது இயேசு அங்கே பேதுரு பார்த்த ஒரே ஒரு காட்சி என்ன தெரியுமா? அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் மேலே வைக்கப்பட்டிருந்த அந்த சீலைகள் என்ன செய்யப்பட்டிருந்ததா? அப்படியே அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. தூதர்கள் அதை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அங்கே மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சீலைகளை அந்த தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று பரலோகம் விரும்பினது. ஒவ்வொரு காரியங்களும் அங்கீகாரமாய் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆகையினால்தான் தூதர்கள் சொன்னாங்க, இதோ அவரை வைத்த இடம், வந்து பாருங்க. இதோ அவரை வைத்த இடம், வந்து பாருங்க. அவர் இல்லை, ஆனால் வேறொன்று அங்கே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மடித்து வைக்கப்பட்டிருந்ததான சீலைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளெல்லாம் எதனுடைய அடையாளம்? ஏன் அதை நாம் பார்க்க வேண்டும் என்று தேவ தூதர்களும் பரலோகமும் விரும்பினது என்று சொன்னால், ஒரு அடையாளத்தை கர்த்தர் அங்கே வைத்து விட்டு போயிருந்தார். என்ன அடையாளம்? பாருங்க, அந்த எபிரேய பாரம்பரியத்தின்படி, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு எஜமானனுக்கு அவனுடைய ஊழியக்காரன் ஒரு பரிமாறுகிற ஒரு நேரம், அந்த மேஜை குறித்து சொல்லுகிற போது எஜமானன் விரும்புகிறவைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த மேஜையிலே வைத்து, எஜமானனுக்கு பணபடி எல்லாம் அந்த மேஜை என்ன செய்வானா? ஆயத்தப்படுத்துவான். சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டு எஜமான் சாப்பிடுகிறதுக்குண்டான அந்த சாப்பாட்டு அந்த தட்டை கொண்டு வந்து வைப்பான். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த துணியை கொண்டு வந்து அப்படியே மடித்து வைப்பான். அந்த கை துடைக்கிறதுக்காக, விரித்து கொள்கிறதுக்காக அந்த துணி பயன்படுத்தப்படுகிறதுக்கான ஒரு துணி சாப்பாட்டு மேஜையில என்ன செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த தட்டுக்கு பக்கத்துல வைப்பான். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டு அவன் போய் தூரமா நின்று கொள்ளுவான். எஜமான் வந்து என்ன செய்வானா? அந்த மேஜையில வந்து சாப்பிட உட்காருவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, அந்த பாரம்பரியங்கள் சொல்லுகிறது, எஜமான் அந்த சாப்பாட்டு மேஜையில இருக்கிற வரைக்கும் வேலைக்காரன் அந்த மேஜையை தொடுகிறதுக்கு துணிய மாட்டான், கிட்ட வரமாட்டான். அவன் சாப்பிடுகிற வரையில அவன் சாப்பிட்டு முடித்து விட்டு எஜமான் எழுந்து போகிற போது அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த துணியை எடுத்து அவனுடைய கைகளை துடைத்து விட்டு, அவனுடைய வாயை துடைத்து விட்டு, அவனுடைய தாடிகளை துடைத்து விட்டு, அந்த துணியை அப்படியே கசங்கின நிலையில அந்த மேசையில போட்டு விட்டு போய்விடுவான். அவன் போனதற்கு பிறகு அதுக்கப்புறம் வேலைக்காரன் வந்து என்ன செய்வான்? அந்த மேசையை பார்ப்பான். முதல் காரியம் அந்த மேசையை பார்ப்பான். அந்த துணியானது அப்படி துடைத்து கசைக்கு போடப்பட்ட நிலைமையில மேசையில கிடக்குன்னு சொன்னா அந்த மேசையை தொடுவான். அவைகளை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பான். ஒருவேளை சாப்பிட்டு கொண்டிருந்த எஜமான் அப்படியே எழுந்து போயிட்டான். திரும்பி வருவானா இல்லையான்னு தெரியல. வேலைக்காரன் வந்து முதல்ல அந்த டேபிளை பார்ப்பான். அந்த மேஜையில இருக்கிற அந்த சாப்பாட்டு தட்டின் அருகில இருக்கிற அந்த மடித்து வைக்கப்பட்ட அந்த துணியானது அப்படியே மடித்து வைக்கப்பட்ட நிலைமையில இருக்குன்னு சொன்னா, அந்த துணி மடித்து வைக்கப்பட்டு இருக்கிற நிலைமை இருக்கிற வரையிலும் அந்த மேஜையை தொடுகிறதுக்கு அவன் துணிய மாட்டான். ஏன்னா அந்த மடித்து வைக்கப்பட்ட துணி எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, எஜமான் வேறொரு வேலையாய் போயிருக்கிறான். சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று போயிருக்கிறான். மறுபடியும் என்ன செய்வான்? இந்த சாப்பாட்டு மேஜைக்கு வருவான். ஆகையினாலே நான் இந்த மேஜையை தொட முடியாது. எப்படிதான் போடப்படுது? ஃபோல்டட் லைனன் கிளாத் என்று எழுதப்பட்டு மடித்து வைக்கப்பட்ட அந்த துணி எதற்கு அடையாளம்? பரலோகம் ஏன் அதை தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினது சொன்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் எஜமானன் போயிருக்கிறார், அவர் திரும்ப வருவான், அந்த சாப்பாட்டு மேஜைக்கு வருவான். வருகிறதுக்கான ஒரு அடையாளங்கள்.
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், கலிலேயரே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 10வது வசனம், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு உயிரோடு கூட எழுந்து அவர்களோடு கூட பேசுகிறார். அவைகள் எல்லாம் அவர்களோடு கூட பேசிவிட்டு அவர் மறுபடியும் கடந்து போகிறார். சொன்னார், உயிரோடு கூட இருக்கிற நாட்கள் இடத்திலே சொன்னார், நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமாகி மனுஷகுமாரனே அல்லாமல் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான். மனுக்குலத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். சிலுவையிலே சகலவற்றையும் செய்து முடித்தார். பாவங்கள் நிமித்தம் வருகிற தண்டனைகள், நியாய தீர்ப்புகள், சாபங்கள் சகலவற்றையும் செய்து முடித்தார். செய்து முடித்து விட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் கடந்து போகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுகிறார், அந்த மடித்து வைக்கப்பட்ட துணி எதற்கு அடையாளம்? இங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எப்படி ஏறி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் திரும்ப வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் திரும்ப வருவார். அவரை சந்திக்கிற போது நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த ஒவ்வொருடைய வாழ்வும் ஆச்சரியமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. வேதாமத்தில் நீங்க பார்க்க முடியும், இயேசு எத்தனையோ விதமான ஊழியர்களை செய்தார். ஆனா ஒரு இடத்துலயும் அவர் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தினார்னு நீங்க பார்க்க முடியும். இயேசு அடக்க ஆராதனையை நடத்தினார் என்று நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு இருக்கிற இடத்துல மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல ஜீவன் மாத்திரமே ஆளுகை செய்யும். மரித்து போன சிறு பிள்ளையை எழுப்பினார். அடக்கம் பண்ண கொண்டு போனவனுடைய பாடையை தொட்டு உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாய் நாரி கிடந்தவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஏன் தெரியுமா? இயேசு இருக்கிற இடத்துல மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக பயப்படாதிருங்கள். எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பயப்படாதிருங்கள். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இந்த வேற பகுதி சொல்லுகிறது, இயேசுவை சந்தித்தவர்கள் அங்கே பார்த்தால் மரியாள் எல்லாம் காலையில வந்து இயேசுவை அங்கே சந்திக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். பயத்தோடு கூட வந்த ஆட்கள் தான். எப்படி இருக்கும், என்ன சம்பவிக்கும் சொல்லி அந்த கல்லறையை தேடி உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை தேடி வந்தவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி அனுப்பப்பட்டார்களா? ஒரு தைரியம் உள்ளவர்களாக, ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக அனுப்பப்பட்டார்கள். அவளோடு கூட தான் ஆண்டவர் பேசினார். மகதலேனா மரியாள் என்று எடுத்தப்போ அவளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவளிடத்தில் இயேசு 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். பாவத்திலே இருந்த மகள் விடுவிக்கப்பட்ட நிலைமையில் இயேசுவை தேடி வந்தால் கர்த்தர் அவகிட்ட தான் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். நீ போய் இந்த உலகத்துக்கு சொல்லி, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் நாளிலே இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? போய் சொல்லுங்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். சீஷர்களுக்கு சொல்லுங்கள், ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்து போன நிலைமையில அல்ல, உயிரோடு கூட இருக்கிறார். திரும்ப என்ன செய்வாரா? அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வரும் நாளில் எப்படி வருவார் சொன்னா, நம்முடையவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பயிர் காட்டி அழைக்கிற தேவன், அப்படியே கரம் அசைத்து சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வரும் நாளிலே வேதம் சொல்லுகிறது, எக்கால சத்தம் வலுவாய் தொனிக்கும். ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் கர்த்தருக்கு மகிமை. அவர் தம்முடையவர்கள் எல்லாம் கூட்டி சேர்ப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் எதிர்பார்க்கிறது, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஒரே ஒரு செய்தி தான், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர்
திரும்பவும் வருவார். நீ இயேசுவை இன்றைக்கு சந்திக்க முடியுமானால் இயேசுவை சந்தித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு எந்த வீட்டுக்கு வந்தாரோ அந்த வீட்டிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். இயேசுவை யாரெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனார்களோ அவர்கள் வீடுகளிலே இயேசு அற்புதம் செய்தார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் திரும்பவும் வருவார். அவர் வருகிற நாளிலே நாமும் அவரோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு கூட இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு நாள் தேவ சமூகத்திலே உயிரோடு கூட இருக்கிற தேவனை அவர் விரும்பினவன் ஆவியோடு உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ளுகிற போது கட்டாய கர்த்தர் என்ன செய்வாரா? இந்த உயிர் தெழுதலின் நாளில் சகல நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதமை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர் தெழுதலின் நாளின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, அந்த மேன்மையான ஈவுகள், ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாய் எங்களோடு கூட இடைப்பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர், வேதனைகள் எல்லாம் முடிந்து, துக்க நாட்கள் முடிந்து, ஆண்டவரே, ஒரு பெரிய நம்பிக்கையின் நாள் விடிந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் பிள்ளைகளுடைய வாழ்வில துக்கம் முடிந்து, வேதனை முடிந்து, கண்ணீர் முடிந்து, ஆண்டவரே, இருளானவைகள் எல்லாம் முடிந்து,
ஓ பரவி பாய்கிற அந்த வெளிச்சம் இன்றைக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே முடிந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். பயங்கள் முடிந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். சமாதான குறைவுகள் முடிந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். உயிரோடு கூட இருக்கிற தேவன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், சந்திக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உயிர் தெழுந்த நாளின் ஆண்டவரே அது பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். தேசங்களிலே காணப்படுகிற இந்த லாக்டவுன் இயேசுவின் நாமத்தினாலே முடிவுக்கு வரட்டும். விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தேசங்களிலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். தெய்வீக பாதுகாப்பை பேசுகிறோம். தேவன் எங்களோடு கூட தங்கியிரும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் அங்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஆமென். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோ. நாம் கூடின மாமரை வெட்டன கள்ள உங்கள் கலிலேயாவுக்கு கீதம் 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 கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.